வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு யூடியூப் ப்ரூட்டஸ் சேனலை சேர்ந்த தோழர் மைனர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கங்க. பெரியாருடைய கொள்கை பேரன் நேற்றுக்கு மேடையில முழங்கி இருக்கிறாரு. ஆரம்பிக்கும் பொழுதே மஞ்சள் ஒரு மங்களகரமான நிறம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் மரியாதையோட, கௌரவத்தோட, மானத்தோட வாழணும் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு கூச்சமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் முதல்ல கேட்கணும்னு தோணுச்சு. கிட்டத்தட்ட 35,000 பேர் வந்திருக்காங்க. அவங்க உட்கார்றதுக்கு, அவங்கள மரியாதை செய்யறதுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு இருக்கை கூட இவங்க போடலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்மளால கேட்க முடிஞ்சது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியாருடைய பெயரை வச்சு இங்க இருக்கிறவங்கள ஏமாத்தாதீங்க, கொள்ளையடிக்காதீங்க அப்படின்னு திமுக மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். எப்படி பாக்க? சேர் போடாததுக்கு முதல்ல நம்ம காரணம் சொல்லிடலாம். சேர் ஏன் போடலனாக்கா, கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து விஜய் அவரோட தொண்டர்கள்ட்ட இருந்து அவர் கத்துக்கிட்டது. சேர் போட்டாக்க உடைச்சு வச்சிடுறாங்க. அதனால சேர் போட்டாக்க அவங்களுக்கு பயங்கர லாஸ் ஆகுது. கட்சியில இருந்து பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. முதல்ல போட்ட கூட்டத்துக்கு ஒட்டுமொத்த 1,00,000 சேரையும் அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த சேர் வாடகைக்கு கொடுத்த அந்த கான்ட்ராக்டர் கண்ணீர் விட்டு கதறி அழுது நம்மளுடைய கண்ணு முன்னாடி அப்பப்போ வந்துட்டு போகும். அதனால அடுத்த கூட்டத்துக்கு என்னன்னாக்கா, தமிழ்நாட்டுல உள்ள எந்த சேர் கான்ட்ராக்டருமே அவருக்கு சேர் தரல. ஏன்னாக்கா உடைச்சு போயிட்டு போயிடுறீங்க, திரும்ப அதற்கான காசு வாங்குறதுக்குள்ள எங்களுக்கு போதும் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சேர் கான்ட்ராக்டர் முன் வரல. அப்படிங்கிறதுனாலதான் கேரளாவுல உள்ள ஒரு சேர் கான்ட்ராக்டர் கூப்பிட்டு அங்கிருந்து சேர்ல இறக்குமதி பண்ணுதான் 2வது கூட்டம் நடத்தினாங்க. 2வது கூட்டத்திலயும் அதே மாதிரி சேர்கள் பல ஆயிரக்கணக்கான சேர்கள் உடைக்கப்பட்டதுனால அதுக்கப்புறம் யாருமே சேர் கொடுக்க முன் வரல. திரும்ப சேர் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் இப்ப சேரே இல்லைனாக்கா நீ எப்படி சேரை உடைப்ப? சேர் இருந்தா தானே தூக்கி போட்டு உடைப்ப. இப்ப சேர் இல்ல, நீ எதை தூக்கி போட்டு உடைப்ப நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிதான் அவரு சேரே இல்லாம அந்த கூட்டத்தை நடத்தி காமிச்சிருக்காரு. இப்ப பாருங்க, நேற்று எந்த சேருமே உடையல பாருங்க. இப்ப சேர் போட்டாதான் அங்க சேர் உடைஞ்சிருக்கு, இங்க சேர் உடைஞ்சிருக்குன்னு யூடியூப் சேனல்ஸ் அல்லது மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் அதை எடுத்து போட்டு பாருங்க, இந்த அணில்கள் இப்படி உடைக்கிறாங்க, இவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்ல, இவங்க தற்கொலைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ஸ் இப்ப கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? அதனால சேர் போட்டாதானே இங்க இருந்து கண்டென்ட்டுகள் போகும். சேரே போடனாக்க கண்டென்ட் போகும் அதுல சேரை ஒட்டி. அப்ப பாருங்க, நேற்று முழுக்க சேரை ஒட்டி எந்த கண்டென்ட்டுமே இல்ல. சேரை உடைச்சாங்க, சேரை தலையில தூக்கி வச்சுட்டு போனாங்க, சேரை தூக்கி போட்டு விளையாண்டாங்க. அப்புறம் புசியானது கூட நேற்று எங்கேயுமே கத்துனது மாதிரி தெரியல. சேரை கீழே வைங்கிற அந்த கோஷங்கள் நேற்று எழுப்பப்படவில்லை. அதனால இது தாவேகாவினுடைய ஒரு நூதனமான ஒரு முயற்சியா தான் நான் பாக்குறேன். எதிர்கட்சிகளுடைய விமர்சனத்தை நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்னு யோசிச்சு செங்கோபுரோ அங்க போனதுக்கு அப்புறம் செங்கோபுரோட ஐடியாவா தான் இருக்கும். எப்ப நீ சேர் போட்டாதான்ப்பா எதிர்கட்சிகள் அங்கிருந்து விமர்சனம் வைப்பாங்க, எதிர்கட்சிகளை சார்ந்த நபர்கள் குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க, பத்திரிகையாளர்கள்லாம். அதனால சேரே போடலன்னா எப்படி குற்றச்சாட்டுகள் வரும்? அவன் எப்படி உடைப்பான்? வீட்டுல இருந்து சேரை கொண்டதான் உடைப்பான் அப்படிங்கிற ஒரு நூதன ஒரு முயற்சியை தான் அவங்க இறங்கியிருக்காங்க. அந்த நூதன முயற்சி அவங்களுக்கு 100% வெற்றி கொடுத்திருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த மஞ்சள்னு சொல்லி ஆரம்பிச்சாரு இல்லைங்களா, பெரியாருடைய கொள்கை பேரன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளகரமாக ஆரம்பிக்கும் பொழுது மஞ்சளை வைத்து ஆரம்பிப்பார்கள் அப்படிங்கிறது. பெரியார் ஏன் கருப்பு சட்டை போட்டாரு அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு நபரா தான் விஜய பார்க்க முடியுது. அவர் ஏன் கருப்பு சட்டையை போட்டாருன்னா, கருப்புங்கிறது ஒரு அபசகுணமான ஒரு கலரு, ஒரு ஆகாத கலரு. அது போட்டோம்னாக்கா விடியவே விடியாது, அபசகுணங்களாக கெட்டதுதான் நடக்கும் கருப்பு போட்டோம்னாக்கா. அப்படிங்கிறதுனால சின்ன வயசுல நம்மள வீட்டுல கருப்பு கலர் ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுக்க மாட்டாங்க. பிளாக் கலர் ட்ரெஸ், ஷர்ட்ஸ் அல்லது கருப்பு கலர்ல கயிறு கட்டுறது எதுவுமே நம்மள போட விட மாட்டாங்க. அதனாலதான் என்ன பண்ணாருனாக்கா, இந்த கருப்புங்கிறத நீ எதுக்கு ஒதுக்குற? அப்ப ஒரு 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 மதம் ஒதுக்கப்படும் பொழுது அந்த ஒடுக்கப்படுகிற மதத்தின் பக்கம் எப்படி நிக்கிறோமோ, ஒரு ஜாதி ஒடுக்கப்படும் பொழுது ஒடுக்கப்படுகிற ஜாதியின் பக்கம் எப்படி நிக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு கலர் கலர்ல ஒடுக்கப்படுது. ஒரு பாலினத்தால் ஒரு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய திருநங்கைகளோ பாதிக்கப்படும் பொழுது எப்படி அவங்க பக்கம் நிக்கிறோமோ, அல்லது பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது எப்படி அவங்க பக்கம் நிக்கிறோமோ, அதே போன்று ஒரு கலர் பாதிக்கப்படும் பொழுது அந்த கலரின் பக்கம் நிக்கணும். அந்த கலரை பெரும்பான்மையாக எல்லாரும் அணிந்து கொண்டு அதுல ஒண்ணும் இல்லடா, அது ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறதுக்காகவும். இன்னொன்னு, கருப்புங்கிறது ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு கலர், இது ஒதுக்கக்கூடிய கலர் அல்ல, ஒரு புரட்சிக்கான கலர் இது அப்படின்னு மாத்தி இன்னைக்கு எல்லாரையுமே கருப்பு சட்டைக்கு மாத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள். அது ஏதோ திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் கருப்பு சட்டையா அப்படின்னாக்கா இல்ல. இன்னைக்கு நீங்க ஏன் அந்த கருப்பு கலருங்கிறது ஐயப்ப கோயிலுக்கு போற பக்தர்களே கருப்பு சட்டைக்கு மாத்திருக்குனாக்கா, அப்ப அந்த கருப்பை ஒதுக்காத, அது தெய்வீகமான கலரா எடுத்துக்கலாம் நீங்க. அப்ப கருப்புங்கிறது ஒதுக்கப்பட வேண்டிய கலர் இல்ல அப்படின்னு சொல்லிதான் அதை பறைசாற்றுறதுக்கு தான் தந்தை பெரியார் அவர்கள் கருப்பு கலரை தேர்ந்தெடுத்தாரு. அப்படிங்கிற அறிவு கூட இல்லாம அவர் மஞ்சள் கலரு ஆரம்பிக்கும் பொழுது மங்களகரமா ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க, பெரியார் மஞ்சள் சட்டையை போட்டுல உட்கார்ந்து இருக்கணும் ஐயா அன்புமணி ராமதாஸ் மாதிரி. அவர் அதை பண்ணலையே. அப்ப எந்த புரிதலுமே இல்லாத ஒரு ஒரு தற்கொலை கூட்டம் தான் அந்த கூட்டம். தற்கொலை கூட்டத்துக்கான ஒரு தலைவர் தான் விஜயா நம்ம பார்க்க முடியுது.
விஜயோடைய ஒரு ஸ்பீச்ல நேத்து 2 விஷயங்கள் வந்து பார்க்க முடிஞ்சது. 2மே ரொம்ப ஆபத்தான விஷயங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. முதல்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு குட்டி சீமான் மாதிரி தான் ஏத்த இறக்கத்தோட அப்படியே அடி வயித்துலேருந்து ஆக்ரோஷத்தோட வந்து பேசுறாரு. இவருடைய நோக்கம் வந்து இளைஞர்கள கவரணும். அவங்கள ஒரு கொதிநிலையிலேயே ஒரு எமோஷனல் ஸ்டேட்லயே வச்சிருந்தா தான் இவனுங்க சிந்திக்க மாட்டாங்க. அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி மோடி மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் பேசுறது. திமுக தீய சக்தி. எப்படி இவங்க காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்களோ, அந்த மாதிரி ஒரு ஒரு எதிர்க்கட்சி அப்படிங்கிறத தாண்டி ஒரு எதிரி கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு வெறுப்பை வந்து கட்டமைக்க முயற்சிக்கிறாரு. இந்த 2த்தையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க? தல, இப்ப இந்த மாதிரி பேசுறது இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த பேச்சு வந்து அவருக்கு கைகூடல. இப்ப சீமான் ஏற்ற இறக்கமாக ஒரு மாதிரி ஆவேசமாக ஆக்ரோஷமாக பேசுற அந்த பாணி இருக்கு இல்லைங்களா, அந்த பாணியை அவர் கடைபிடிக்க விரும்புறாரு. ஏன்னாக்கா அது ஒரு மயக்க நிலையில உங்களை வச்சிருக்கும். அவர் என்ன பேசுறாரு ஏது பேசுறாரு அப்படிங்கிறத தாண்டி அந்த ஆக்ரோஷமான அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஆம்பிளிஃபையிங் மோடு, அந்த வேவ் லென்த், அது வந்து உங்களை ஒரு மயக்க நிலை வச்சிருக்குமே தவிர யோசிக்கிற நிலை கொண்டு போகுது. ஒரு ஒரு உணர்வுகரமான ஒரு நிலையை வச்சிருக்குமே தவிர அறிவுபூர்வமான நிலைக்கு உங்களை மாத்தவே மாத்தாது எப்பவுமே. அதனாலதான் அதுல அறிவுபூர்வமா யோசிக்க வைக்கிறதுக்கான முயற்சி தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து பண்ணோம். அந்த முயற்சியில தான் பல பேர் இன்னைக்கு கட்சி விட்டு வெளில வந்திருக்காங்க. அந்த அறிவுபூர்வமாக யோசிக்க முடியாத நபர்கள் தான் இன்னமும் அந்த கட்சிக்குள்ள இருக்காங்க. சோ அந்த மாதிரியான ஒரு டூலை தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாரு. தோழர்களேன்னு சொல்லும் பொழுது அவ்வளவு ஆக்ரோஷமா கத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. குறிப்பா எனக்கு அறிவுபூர்வமாக பேசக்கூடியவர்கள் யாரும் இப்படி உணர்வு பூர்வமாக கத்தி பேச மாட்டாங்க. நீங்க தந்தை பெரியார் எடுத்துக்கங்க. தந்தை பெரியார் இனிமே தோழர்களே அப்படின்னு கத்தி என்னைக்கு அவர் பேசுனது கிடையாது. ஏன் அண்ணல் அம்பேத்கர் எடுத்துக்கங்க, அவர் என்னைக்குமே இதே மாதிரி உணர்வு பூர்வமாக இப்படி கத்தி ஆக்ரோஷமா கையும் காலையும் அந்த ரட்சகள்ல கை புடைக்கிறது மாதிரி நரம்பு புடைக்கிறது மாதிரியான பேச்சுக்களை அவர் என்னைக்குமே கொடுத்தது கிடையாது. இந்த மாதிரியான பேச்சுக்கள் நீங்க யார வேணாலும் எடுத்து பாருங்க. அறிவுபூர்வமாக சித்தாந்த பூர்வமாக இல்ல கம்யூனிச கொள்கைகளை பேசுறவங்களை கூட எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஐடியாலஜிக்கலா பேசக்கூடியவங்க யாருமே இந்த மாதிரி உணர்வு நிலையில மக்களை வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த டோனை கையில் எடுக்கவே மாட்டாங்க. எனக்கு மக்களை அறிவூட்டணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கும். அப்ப அதுல டேட்டா இருக்கும், வரலாறு இருக்கும், தகவல்கள் இருக்கும், அதுல சித்தாந்தம் இருக்கும், அதுல இன்டர்பிரேஷன் இருக்குமே தவிர உணர்வுபூர்வமாக ஊன்னு கையையும் காலையும் தூக்கி அடிச்சு முளைக்கிக்கிட்டு அந்த மாதிரியான பேச்சுக்கள் இருக்கவே இருக்காது. அதை யார் ஒருவர் கையில் எடுக்கிறாரோ அவர்கிட்ட அறிவு இல்லை, அல்லது அவருக்கு கீழே அமர்ந்திருக்கிற அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து அறிவுபூர்வமாக அறிவூட்டக்கூடாது, அவங்களை கடைசி வரை முட்டாள்களாக தற்குறிகளாக ஒரு உணர்வு நிலையில வைத்திருந்து அவங்க நாம எந்தெந்த பக்கம் எல்லாம் போறோமோ அந்தந்த பக்கம் அப்படியே வேவு மாதிரி நம்ம பின்னாடியே அவங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் தான். அதுலதான் சீமானும் அந்த பானையை தான் கையில் எடுக்கிறாரு. அதே பானையை தான் விஜயும் கையில் எடுக்க முயற்சி செஞ்சிருக்கிறாரு. இதுல நம்ம குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நேற்று பேசுனதுல ரொம்ப அம்பலப்பட்டு போயிருக்கிறார் விஜய் அப்படிங்கிறது தெரியுது. 2 விஷயம் நீங்க சொன்ன மாதிரி 2 விஷயம் பேசுனதை தாண்டி நான் 2 விஷயத்த ரிசீவ் பண்ணேன். அவர் பேசின அந்த முழு வீடியோவையும் 3 தடவை நான் உட்காந்து பொறுமையா கேட்கிறேன். அதை அனலைஸ் பண்ணி டீகோட் பண்ணும் பொழுது எனக்கு 2 விஷயம் தெரியுது. ஒண்ணு, அவர் பயங்கர ஊண்டிங் ஆயிருக்காரு, பயங்கர ஹர்ட் ஆயிருக்காரு. நம்ம பேசுற வெளியில பேசுற விஜய் பேசுற அல்லது தாவேக்காவுல செய்யற தவறுகளை நம்ம சுட்டி காமிச்சு பேசும் பொழுது, சோசியல் மீடியால பேசும் பொழுது, அல்லது டிபேட்ல உட்காந்து பேசும் பொழுது, அல்லது நீங்க மக்கள் அரங்கம் இதெல்லாம் போறீங்க இல்லைங்களா, அங்க உட்காந்து பேசும் பொழுது, சோ இதெல்லாம் வந்து பயங்கரமா தாவேக்காரவங்க அடி வாங்குறாங்க. அது பொதுமக்கள் மத்தியில போய் சேர மாட்டேங்குது. அவருடைய ரசிகர் வட்டத்துக்குள்ளேயே நிக்குதே தவிர பொதுமக்கள் மத்தியில அது பயங்கரமா டேமேஜ் தான் ஏற்படுத்துதே தவிர அது எந்த ஒரு ஆதரவு கரங்களையும் அங்கிருந்து கொண்டு வரல. அதற்கு காரணம் என்னன்னாக்கா, அந்த கட்சியில தாவேக்கா கட்சியில அறிவுபூர்வமாக பேசக்கூடிய ஆதாரத்தோட பேசக்கூடிய நபர்கள் யாரும் கிடையாது. இன்னும் இந்திரகுமார் தேரடி மாதிரியோ இன்னும் மற்ற சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு அவர் மாதிரியோ அல்லது செந்தில்வேல் அவர்கள் மாதிரியோ அந்த அணியில தாவேக்கா அணியில பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அறிவாளியா லயோலா மணி அப்படிங்கிறவர் தான் மிகப்பெரிய அறிவாளியா அவங்களுக்கு கிடைச்சிருக்காரு. ஏன்னாக்கா இந்த தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்துன்னு எங்க தலைவர் பாடியிருக்காரு. அப்ப தீண்டாமைக்கு எதிரானவர் தானே எங்க தலைவர் அப்படின்னு பேசுறாப்ல. சரிப்பா, திரைப்படத்திலேயே அப்படி உங்க தலைவர் பாடியிருக்காரு அப்படிங்கிற பொழுது லைவ்ல அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் லைவ்ல அதை குறித்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்குது. ஆணவ படுகொலை நடக்குது, கவினுடைய ஆணவ படுகொலை நடக்குது. அப்ப திரையில பேசினது தரையில வந்து பேசி மக்கள் மத்தியில அந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக நீங்க எல்லாம் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமையை கொளுத்தணும், இந்த தீண்டாமையை நம்ம எல்லாம் கடைபிடிக்க கூடாதுன்னு ஆக்ரோஷமா இதே மாதிரி தோழர்களே நண்பி நண்பா அப்படின்னு சொல்லி தீண்டாமை எடுத்து தீப்பந்தம் கொளுத்து கவினை நாம் கொல்லக்கூடாது, கவின்கள் தான் நம்மளுடைய வரங்கள், அவர்கள் நம் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தா மக்கள் ஆதரிச்சிருப்பாங்கல்ல. அப்ப வெறுமனே திரையில மட்டும் பேசுறதை கொண்டு வந்துட்டு எங்க தலைவர் பாருங்க தீண்டாமை எடுத்து தீப்பந்தம் கொளுத்துன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பேசுற அந்த ஆக சிறந்த புத்திசாலிகளும் அறிவாளிகளும். அது மட்டும் இல்லாம நீங்க பாருங்க 2026 பல அதிசயங்கள் நடக்கக்கூடும். அந்த அதிசயம் என்னன்னா, அதாவது எதிரெதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து எங்க தலைவராக இருக்கிறது இவங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு. இதெல்லாம்
இதெல்லாம் சிரிப்பாங்கன்னு கூட அவருக்கு தெரியாதா, அல்லது சிரிக்கிறதுக்காகவே பண்றாரா? சில பேர் என்னன்னாக்கா நொட்டோரியஸா ஃபேமஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் இருப்பாரு, ஒரு பையன். ஒரு ஒரு ரொம்ப அறிவிலித்தனமான செயல்களை செஞ்சு அதை வந்து என்ன யாரோ ஒருத்தவங்க இவ்வளவு பெரிய வயசானவரா இருக்காரு, டாக்டருக்கு எல்லாம் படிச்சிருக்காரு, அவர் பிசியோதெரபின்னு வேற சொல்றாரு. ஆனா ஏன் இப்படி கோமாளித்தனமா செஞ்சுட்டு இருக்காரு? ஒருவேளை மனநிலை எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கு அவருக்கு அப்படிங்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு, அப்போ ஒரு 10 பேர் கூட நின்னு பார்ப்பாங்க இல்லைங்களா? வித்தியாசமா சில செயல்கள், ஒரு குரங்கு சேட்டையை யாரோ ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மனிதர் செய்யும் பொழுது அல்லது ஒரு குரங்கு செய்யும் பொழுது எல்லாம் சுத்தி நின்னு பார்க்கதான் செய்வாங்க. அதுக்காக அவங்களை வந்து ஃபேமஸ் சொல்லிட முடியாதுல்ல. ஆனா ஒரு நொட்டோரியஸான ஒரு ஃபேமஸ் உங்களுக்கு கிடைக்கும். யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி வந்தாக்க கிறுக்குத்தனமா தான் செய்வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரியான ஒரு செயல்களை அரசியல்ல செய்யக்கூடிய நபர்கள் தான் அந்த கட்சியில இருக்காங்க. அந்த லயோலா மணியா இருக்கட்டும், அந்த கும்பல்ல தான் இன்னைக்கு மரியாதைக்குரிய ஆனா நாஞ்சில் சம்பத் அவர்களும் போய் சேர்ந்திருக்காங்க. அவரு அவரு பாவம். அவருடைய அவருடைய கருத்துக்கள் அப்பப்போ முரண்பாடுகள் வேணா வரலாம். ஆனா அவருக்குன்னு ஒரு ஒரு வரலாற்று அறிவு இருக்கு, வரலாற்று புரிதல் இருக்கு, அரசியல் தெரியும் அவருக்கு. அவருக்கு இலக்கியம் தெரியும். அவரு பேச ஆரம்பிச்சாருனாக்க இலக்கியம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க உட்கார்ந்தா ஏந்திரிக்கவே முடியாது. அது 1 மணி நேரமோ, 1 1/2 மணி நேரமோ, 2 மணி நேரமோ அவர் பேசும் பொழுது நீங்க நீங்க எப்படி நம்மள வந்து எந்த அளவுக்கு உட்கார வைக்கணும் அப்படிங்கறத அப்படி ஒரு இந்த பல்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதை அவர் கையில வச்சுட்டு பேசுவார் ஆடியன்ஸோட பல்ஸ். அப்படியாப்பட்ட நபர் இன்னைக்கு அங்க போய் சேர்ந்திருக்காரு. பாவம் அந்த மனுஷன், ஒரு பெரிய மனுஷன் அங்க போய் சேர்ந்திருக்காரு. சரி பார்ப்போம். ஆனா அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அறிவாளிகள் இந்த லயோலா மணி, அப்புறம் நம்ம ராஜமோகன், பட்டிமன்ற பேச்சாளர் ராஜமோகன், இவங்களதான் அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அறிவாளிகளாக இருக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கதறு கதறு மொமெண்ட் அவங்க சொல்றாங்க இல்லைங்களா, அது விஜய் கிட்ட நேற்று கண்கூடா பார்க்க முடிஞ்சுச்சு. அதனால நம்முடைய அறிவு சார்ந்து பேசக்கூடிய இந்திரகுமார் அண்ணன், செந்தில்வேல் அண்ணன், இந்த மாதிரி நபர்களுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் நீங்க அவங்களுடைய கால் கட்டை விரல்ல உள்ள முடிக்கு கூட சமமாக அவங்கள நீங்க வைக்க முடியாது, அவங்களுடைய அறிவுக்கும் இவங்களுடைய அறிவுக்கும். அப்ப அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு பேசும்பொழுது மக்கள் ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப அதுல வந்து பயங்கரமா ஊண்டிங்கா இருக்காரு. அப்ப ஸ்பாட்ல லைவ்ல அங்க களத்துல நிற்கும் பொழுது, டிபேட்ல பேசும் பொழுது நம்ம பயங்கரமா அடி வாங்குற மக்கள் மத்தியில அப்படிங்கறத நேற்று வெளிப்படுத்தினாரு. என்ன மீடியா ரேடியோன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் வேற வேற போர்டு மாட்டிக்கிட்டு அவங்களே தானே உட்காந்து உட்காந்து பேசுறாங்க. சரிப்பா, அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல உள்ளவங்க திமுகன்னு போர்டு போடாம ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாரு. சரி, அப்படியே நீ வச்சுக்கோ. பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு திமுக காரன் உட்காந்து பேசுறான்னு வச்சுக்கோ. அவன் கேட்கிற கேள்வியில என்ன விமர்சனம் உனக்கு இருக்கு? அவர் கேட்கிற கேள்வி தப்புனாக்க சொல்லலாம். இந்த பாருங்க, இவர் ஒரு பொய்யான தகவலை திமுக காரர் பத்திரிகைன்னு போர்டு போட்டு வந்து ஒரு பொய்யான தகவலை பரப்புறாரு, ஒரு வதந்தியை பரப்புறாரு, ஒரு அவதூறு பரப்புறாரு அப்படின்னாக்கா அதை நம்ம சொல்லலாம். அவர் கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்குனாக்கா அந்த கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணுமே தவிர அவர் எங்க இருந்து வர்றாரு, அவர் என்ன சட்டை போட்டிருக்காரு, அவரு எந்த கட்சியை சார்ந்தவர், அவர் எந்த சித்தாந்தத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க தேவையில்லை. அதனால அந்த கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இல்லாம தான் துடியா துடிச்சு போறாப்ல சேகுவாரா. அப்புறம் நம்ம இந்திரா மில்டன் எல்லாம் போட்டு அடிக்கிற அடியில தலைவன் பயங்கரமா ஊண்டிங்கா இருக்காப்ல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒத்துக்கிட்டாப்ல எனக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த நான் கவனிச்சது என்னன்னாக்கா, அதாவது பிஜேபி இறக்கி விட்டு இருக்கிற அதிமுகவினுடைய ஒரு ப்ராக்சி வெர்ஷன் தான் அந்த தாவேகா அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா நேற்று பேசியிருக்காப்ல. அவர் பேசும்பொழுது எங்களுடைய கொள்கை தலைவராக நாங்க பெரியாரை வச்சிருக்கோம். சரி, பெரியாரை வச்சிருந்தாங்க, அப்புறம் எதுக்குப்பா அண்ணாவும் எம்ஜிஆர் எதுக்குப்பா எடுத்திருக்கீங்க அப்படின்னு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அதாவது அவருடைய ஆடியன்ஸ் கிட்ட அவர் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாப்புல. நம்ம வந்து பிஜேபி இறக்கி விட்டுருக்கிற அதிமுகவுடைய ப்ராக்சி அப்படிங்கறத நேற்று ஒரு வாக்குமூலமா அவங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. இதுதான் நானு, இப்படிதான் இருப்பேன், இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன கை தட்டுறாங்களா, அப்பா உங்களுக்கு புரிஞ்சு அது போதும், எனக்கு அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதே அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்றாப்புல. அப்ப என்னன்னாக்கா அவர் நேரடியா சொல்றாப்புல, பெரியாருடைய கொள்கையில இருந்து நம்ம கொள்கைகள் எடுத்துக்கிட்டோம், அரசியலா தத்துவங்களை வந்து அரசியல் தத்துவங்களை நம்ம அண்ணா கிட்ட இருந்தும் கலைஞர் கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த 3 பேரையும் கொள்கை தலைவரா வச்சிருக்கோம். இப்ப கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்னாக்கா அரசியல் சார்ந்து அவருடைய கருத்துக்கள் எடுத்துக்கிறதுக்கு அண்ணாவுக்கு அப்புறம் அரசியல் சார்ந்து நீங்க புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டை அப்படின்னாக்கா நீங்க கலைஞர்கிட்ட தான் போகணும், அல்லது நீங்க காமராசர் ஐயா கிட்ட போகணும். நீங்க இதுல கொள்கை தலைவர்னு சொல்லும் பொழுது காமராஜர் அவர்களே சொல்லவே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆரம்பத்துல வரும்பொழுது காமராஜர் எங்களுடைய கொள்கை தலைவர் என்று சொன்ன விஜய் தாவேகா இன்று நேரடியாக அந்த தாவேகாவோட தலைவர் விஜய் தன்னோட ஈரோட்ல நடந்த மாநாட்டுல மக்கள் மத்தியில பேசும் பொழுது காமராஜருடைய பெயரை எடுக்கவே இல்லை. கல்வி கண்டிருந்த ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவருடைய பெயரை எங்கேயுமே உச்சரிக்கவே இல்லை. கொள்கை தலைவர்னு சொல்லும் போது கூட பெரியாரு, அண்ணா, எம்ஜிஆர் தான் போறாரே தவிர கலைஞர் கிட்ட போகல, இவரு காமராஜர் கிட்ட போகல. ஏன் நீங்க சரி கலைஞரோட விடுங்க, நான் அதுக்கப்புறம் வரேன். காமராஜர் ஏன் நீங்க ஒதுக்குனீங்க? எப்படி காமராஜர் அவர்களை ஒதுக்க முடியும்? தமிழ்நாட்டுல கல்வியினுடைய பங்களிப்புல ஐயா காமராஜரனுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியமான பங்களிப்பு, எவ்வளவு மகத்துவமான பங்களிப்பு.
எனக்கா ராஜகோபாலாச்சாரி அவர்கள் இழுத்து மூடிய பள்ளிகள் அனைத்தையும் திறந்து வைத்தவர் ஐயா காமராஜர் அவர்கள். அதனாலதான் அவரை கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்றோம். கல்வி கண்ணை மூடியவர் ராஜகோபாலாச்சாரி, அந்த கண்ணை திறந்து வைத்தவர் ஐயா காமராஜர் அவர்கள். சோ அப்ப எப்படி நீங்க காமராஜர் ஒதுக்கிட்டு போவீங்க? நீங்க கொள்கை தலைவர்னு சொல்லும் பொழுது நாங்க காமராஜர் வச்சிருக்கோம் ஏன் சொல்லவே இல்லை? ஏன்னாக்கா அதிமுக ஒருபோதும் தன்னுடைய கொள்கை தலைவராக காமராஜர் சொன்னதே இல்லை. ஆனா அதிமுக எம்ஜிஆரை தன்னுடைய தலைவராக சொல்லிக்குது. அதனால இவரும் எம்ஜிஆர் தன்னுடைய தலைவர்னு சொல்றாரு. முதல் போர்டு. ரெண்டாவது போர்டு, அண்ணா தான் எங்களுடைய கொள்கை தலைவர், அண்ணாயிசம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அண்ணாவை ஏன்னா கட்சியினுடைய பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனால அண்ணாவும் எங்களுடைய தலைவர் அப்படிங்கும்போது இவரு என்ன பண்றாருனாக்கா அண்ணாவை தூக்கி பக்கத்துல வச்சுக்கிட்டாப்ல. மூணாவதாக அதிமுக காரவங்களுக்கு பெரியார்னா யாருன்னு தெரியாம இருக்கலாம், திராவிடம்னா என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா பெரியாருக்கு எதிராக யாரும் பேச மாட்டாங்க. ஆனா பெரியாருக்கு எதிராக யாராவது பேசும் பொழுது கூட அவங்களுக்கு எதிராக பேசாம கூட இருப்பாங்க. ஆனா பெரியாருக்கு எதிராக இவங்க தனிப்பட்ட முறையில பேச மாட்டாங்க. ஏன்னா பெரியார் எங்க தலைவர்னு சொல்லிப்பாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா பெரியாரு, அண்ணா, எம்ஜிஆர் 3 பேரும் தான் சொல்லுவாங்க அதிமுக காரவங்க. காமராஜரை சொல்ல மாட்டாங்க, கலைஞரை சொல்ல மாட்டாங்க. இவரும் பாருங்க அந்த 3 பேரை தூக்கி பக்கத்துல வச்சிருக்காப்ல தவிர கலைஞரை தொடல, காமராஜரை தொடல, இன்னும் வேற தலைவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் தொடவே இல்லை. கொள்கை தலைவர்னு 3 பேரை தான் குறிப்பா சொல்றாப்ல. இதை சொல்லிட்டு அடுத்தது சொல்ல வர்றது அரசியல் எதிரி திமுக. அதை பதிய வைக்கிறாப்ல ஆடியன்ஸ் கிட்ட. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி. திரும்ப சொல்ல ரிப்பீட், அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுலதான் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா அதிமுகவோட பிராக்சினாக்கா அவர் எப்படி பிஜேபி எதிர்ப்பாரு? நேரடியா சொல்றாப்ல பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்றாப்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப RSS பிஜேபியினுடைய மூளையை வந்து நம்ம ரொம்ப இலகுவா எடை போட்டுற கூடாது. அவங்க மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வெளியில இருந்து ஒரு பிளான் போட்டுதான் உள்ள ஆள் அனுப்புவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அதிமுகவோட பிஜேபி கூட்டணியில இருக்கு. இதற்கு முன்னாடி கூட்டணியில இருந்தாங்க, மறுபடியும் கூட்டணியை விட்டு வெளியேறினாங்க. வெளியேறினதுக்கு அப்புறம் பேசினது பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், ஐயா செல்லூர் ராஜுவாக இருக்கட்டும், அண்ணன் ஜெயக்குமாராக இருக்கட்டும், அப்புறம் ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும், இந்த கட்சியில உள்ள முக்கிய நபர்கள் எல்லோருமே பிரஸ் மீட்ல மேடைகள்ல பேசும் பொழுது அவங்க சொன்னது என்னன்னாக்க பிஜேபி கூட்டணியை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் அப்பாடா நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, இனிமே நம்ம பிஜேபி கூட கூட்டணியே வைக்க மாட்டோம், அழுத்தத்தின் பேர்ல வச்சோம் வேற வழி இல்லாம, நம்மளை விட மாட்டோம்ட்டாங்க, அதனால இப்ப நம்ம வெளியில வந்துட்டோம், அதாவது தொண்டர்களுடைய கோரிக்கைக்கு இணங்க நாம் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்து விட்டோம், இனிமே நாம் ஒருபோதும் பிஜேபி கூட ஒன்று சேரவே மாட்டோம். போன எலெக்ஷன்ல தோத்ததுக்கு காரணமே நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்கா? ஏன்னாக்க பிஜேபி ஒரு மதத்தை எதிரியா காமிக்குது, குறிப்பிட்ட சாதியினரை மட்டும் தூக்கி பிடிக்குது, அதனால மக்கள் உங்களுக்கு நாங்கள் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தது உங்களுக்கு விருப்பம் இல்லை என்பதை நீங்க சொன்னீங்க, அதன் அடிப்படையில் நம்ம வெளில வந்துட்டோம், நமக்கு அது விருப்பம் இல்லை, இனிமே ஒருபோதும் பிஜேபியுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திரும்பவும் எப்படி பிஜேபியோட கூட்டணிக்கு போனாங்க? அப்ப அந்த தொண்டர்களுடைய நோக்கத்தை எண்ணத்தை வந்து அந்த கட்சியை குழி தோண்டி போட்டு புதைக்குதுன்னு அர்த்தம். அது எப்படி ஒரு கட்சி தன்னுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பல கோடி தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய அதிமுக என்கிற ஒரு கட்சி தொண்டர்களுடைய எண்ணத்துக்கு மாறாக நடக்கும் பொழுது அந்த தொண்டருடைய ஓட்டு வராதுங்கிற அடிப்படையான அறிவு கூடவா இல்லாம எடப்பாடி பழனிசாமியும் திண்டுக்கல் சீனிவாசனும் செல்லூர் ராஜுமா இருப்பாங்க? அப்படி இல்ல. அப்ப மறுபடியும் பிஜேபி அழுத்தம் கொடுக்குது கூட்டணி வைக்கிறதுக்கு. அப்ப அழுத்தம் கொடுத்து கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடியும் அதிமுகவை அப்படின்னாக்கா அப்ப தாவேகாவையும் அவங்களால அழுத்தம் கொடுத்து ஈஸியா உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியுமே. ஒரு அழுத்தம் சும்மா லேசா அப்படி கூப்பிட்டாலே போய் விழுந்துருவாங்க இங்க பிஜேபியில. அப்ப ஏன் பிஜேபி அழுத்தம் கொடுக்கலனாக்கா பிஜேபி பிளான் என்னன்னாக்கா பிஜேபி அதிமுக கூட கூட்டணி வைக்கிற பட்சத்துல அதிமுகவுக்கு வாக்குகள் கம்மியாகும். அப்ப வாக்குகள் அதிமுகவோட வாக்குகள் எப்படி கம்மியாகும்னாக்கா அதிமுக கிட்ட உள்ள வாக்குகள் ஆன்டி டிஎம்கே வாக்குகள். சோ ஆன்டி டிஎம்கே வாக்குகள் அதிமுக கிட்ட பல கோடி இருக்கு. அந்த பல கோடிகள்ல இருந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால அந்த தொண்டர்கள் மற்றும் அந்த ஸ்விங்கர்ஸ் ஓட்டு அது வந்து அதிமுகவுக்கு போடலாம், டிஎம்கே வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, ஏடிஎம்கே போலாம் தரவா அப்படிங்கிற இந்த 2 மைண்ட் செட்டப்லயும் உள்ளவங்க அதிமுகவுக்கு போலாம் முடிவு எடுக்கும் பொழுது அவங்க பிஜேபி இருக்கும் பொழுது அவங்க யோசிப்பாங்க பிஜேபி இருக்கு எப்படி போடுறது. ஏன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டுக்குள்ள இங்க உள்ள பெரியாரி அமைப்புகளால், அம்பேத்கரி அமைப்புகளால், கம்யூனிஸ்ட் அமைப்புகளால், இங்க உள்ள முற்போக்கு ஜனநாயக சக்திகளால் பிஜேபியினுடைய அவங்களுடைய பாசிசம் எந்த அளவுக்கு இருக்கு, மற்ற மாநிலங்களில் பிஜேபி எவ்வளவு மோசமான கட்சி என்பதை நாம இங்க சொல்லியிருக்கோம். சொல்லி 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 தமிழ்நாட்டுல உள்ள கடைகோடி மனுஷனுக்கு அதை கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அதனால பிஜேபின்னு சொன்னாலே இங்க மேலே எங்கேயும் பார்த்து வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டாங்க. இல்லப்பா எங்க வீட்டுக்குள்ள கிளவி ஒண்ணு கிடக்கு, நான் எப்படிப்பா உன்னை நம்பி நான் உட்கார வச்சுட்டு போறது, நான் அங்கிட்டுக்குன்னு போனோம்னாக்கா என் கிளவி நீ ஏதாவது பண்ணிடுவல்ல அப்படின்னு ஒரு கிளவியை முதற்கொண்டு அவங்க விட மாட்டானுங்க, பாலியல் பொறுக்கீங்க அப்படிங்கிறதுனால பிஜேபி குறித்த ஒரு எண்ணத்தை நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அதனால பிஜேபின்னு சொன்னாலே வாக்கு விழாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த அதிமுகக்குள்ள உள்ள ஆன்டி டிஎம்கே வாக்குகள் பிளஸ் அந்த பிஜேபிக்கு எதிரான சிங்கர்ஸ் ஓட்டு உள்ள போகும் பொழுது பிஜேபி இருக்கிறதுனால உள்ள போகாது. அப்படியாப்பட்ட வாக்குகளை எங்க கொண்டு போய் கரை சேர்க்கிறது? அவன் திரும்ப திமுக ஓட்டு போட மாட்டான். அப்ப அது முழுக்க என்னன்னாக்கா தாவேகா கொண்டு வருது பாருங்க.
தாவேக்காக்குள்ள நீங்க எதிர்பார்க்கிற தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க. தலைவர் கொள்கை தலைவராக பெரியார் இருக்காரு. அவங்க அண்ணா வச்சிருக்காங்க, எம்ஜிஆர் வச்சிருக்காங்க. அதேதான் அதிமுக உள்ள போர்டு. அந்த போர்டு முழுக்க இங்க இருக்கு. அதிமுக பிஜேபிக்கு எதிரி, பிஜேபிக்கு நட்பா இருக்காங்க. அதனாலதான் நீங்க போகல. பிஜேபிக்கு எதிராக இருக்கிற ஒரு அதிமுகவாக தாவேக்கா இருக்கு, அங்க போங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைய இங்க கிரியேட் பண்றது. இந்த கட்சியில அந்த ஒரு ஃபார்மேஷன் வச்சிருந்தோம்னாக்கா அப்படியாப்பட்ட ஓட்டர்ஸ் முழுக்க இங்க வருவாங்க. ஆல்ரெடி தாவேக்காக்குள்ள இருக்கிற விஜயனோட ரசிகர்களுக்கான வாக்குகள் பிளஸ் இந்த ஆன்டி டிஎம்கே வாக்குகள், அதிமுக கிட்ட பிஜேபி இருக்கிறதுனால போகாத வாக்குகள் முழுக்க இங்க வரும். பிளஸ் ஸ்விங்கர்ஸ் ஓட்டு ஆன்டி இன்கம்பன்சில ஆன்டி டிஎம்கேவாக மாறுகிற வாக்குகள் அது முழுக்க இங்க வரும். அப்படிங்கிற கணக்கு தான் இந்த கணக்கு. இதுல பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவுல இருந்து இன்னும் அடுத்த எம்எல்ஏக்கள், சில முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வெளியேறுவாங்க. வெளியேறும் பொழுது அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, பிஜேபி கூட கூட்டணியில இருக்காங்க, நாங்க எவ்வளவோ எங்க தலைவருக்கு சொன்னா அவங்க கேட்கல அவங்க தலைவரு, அதனால நாங்க வந்து பிஜேபி எதிர்க்கிற, நாங்க திமுகவுக்கும் போக முடியாது, ஏன்னா திமுகவுக்கு எங்களுக்கு பிடிக்கல, பாருங்க அவங்க இது செஞ்சிருக்காங்க, அது எதுவும் செய்யல, அவங்க வந்து கேம்பெயின்ல கொடுக்க வாக்குறுதியை நிறைவேற்றல, நாங்க எப்படி திமுக போக முடியும்? அதனால பிஜேபி எதிர்க்கிற, அதே நேரத்துல இந்த மக்களுக்கு எதிராக செயல்படுகிற திமுகவை எதிர்க்கிற ஒரு கட்சியாக நாங்க வந்து புரட்சி தளபதி விஜயோட கட்சியை பாக்குறோம், அதனால புரட்சி தளபதி விஜயோட கட்சிக்கு நாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து சேர்றதன் மூலமாக அவங்களுடைய ஆதரவாளர்கள் அதிமுக வந்து கிளட்டி கொண்டாந்து தாவேக்காவில் சேர்த்து, இதுதான் பிஜேபி RSS பக்கா பிளானு, அதை நோக்கிதான் நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம சொல்லல. நேத்து அவர் ஸ்பீச்சை நம்ம திரும்ப கேட்டு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப தெளிவா அதை நோக்கி அந்த ஆடியன்ஸ் இழுத்துட்டு வராரு. வெளியில உள்ள மக்களுக்கும் அந்த கருத்து தான் சொல்ல வராரு அப்படிங்கிறது புரியும். ஒருவேளை புரியலனாக்கா கேட்டவங்க திரும்ப கேட்டு பாருங்க. இப்ப இது கேட்டு நீங்க கேட்கும் பொழுது, இந்த பேட்டை கேட்டு நீங்க கேட்கும் பொழுது இந்த நேரேஷன் உங்களுக்கு தெளிவா புரியும் அப்படிங்கறதா நான் இதன் மூலமா சொல்ல வரேன். இன்னொரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்றாரு. அதாவது களத்துல இருக்கிறவங்களை பத்தி மட்டும் தான் நான் பேசுவேன், களத்துல இல்லாதவங்க, களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க பத்தி எல்லாம் நான் ஏன் பேசணும், நான் எதை பேசணும்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே களத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசுறது தானே ஒரு நேர்மையான அரசியலா இருக்கும். வெறும் திமுக எதிர்ப்பு பேசுறது, அது ஒரு எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க திமுக எதிர்ப்பு பேசுங்க, அது தவறு இல்ல. பட் அதை தாண்டி இங்க களத்துல பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணியாக ஒரு ஒன்றிய அரசு இருக்கு. அது சம்பந்தமான விஷயங்களை வந்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. இதை எப்படி பாக்குறீங்க? களத்தில் உண்மையிலேயே விஜய் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. ஆமா, அந்த விஷயத்த சொல்லும் பொழுது யாரை குறிப்பிட்டு பேசுறாருனாக்கா, சீமானை குறிப்பிட்டு பேசுறாரு. அவர் களத்திலேயே இல்ல அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஐ மீன் அவர் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, உன்னைய விட எனக்கு கூட்டம் அதிகமா இருக்கு, உன்னைய விட எனக்கு அதிகமாக வியூஸ் போகுது, உன்னைய விட அதிகமாக நான் தான் சோசியல் மீடியாவில பேசு பொருளா இருக்கேன், முன்னாடி பேசு பொருளா இருந்த நீ இப்ப நீ காணாம போயிட்டு நான் வந்ததுனால, அதனால ஏன் முன்னாடி நீ ஒரு ஜுஜுப்பி, நீ ஒரு வட்டக்கத்தி, நீ ஒரு மொன்னக்கத்தி அப்படிங்கறதான் சொல்றாப்புல. இது ஏன் சொல்றாப்புலனாக்கா, ஆரம்பத்துல சீமான் வந்து தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டின்னு நினைக்கிறேன். அந்த பேட்டி கொடுக்கும் பொழுது அசோகவர்ஷினி தான் பேட்டி எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டில அவர் ரொம்ப அந்த விஜய் கூட பேசினதா ஓப்பனா சொல்லிட்டாப்புல. இல்ல தம்பி, விஜய் கூட நான் பேசும் பொழுது, தம்பி நீ நினைக்கிற மாதிரி இந்த அரசியல் அப்படிங்கிற குளம், நீ நினைக்கிற மாதிரி தவளை குஞ்சுகள் நீந்தி விளையாடுகிற குளம் இல்ல, இது முதலைகள் முங்கி விளையாடுற குளம், அதனால நீ நினைக்கிறது சாதாரண குளம் இல்ல, அண்ணன் உனக்கு முதலைகள் எப்படி சண்டை போடுறது கத்துக் கொடுக்குறேன், அண்ணன் உனக்கு துணையா இருப்பா தம்பி அப்படின்னு நான் பேசிட்டு வந்திருக்கேன், தம்பி யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காப்ல அப்படின்னு சொன்னாப்ல. அதுக்கப்புறமா போட்ட கூட்டத்துல விஜய் அவர்கள் நேரடியாவே அட்டாக் பண்ணி பேசினாப்ல. சில பேர் என்ன பயமுறுத்தி பார்த்தாங்க, தம்பி அரசியலுக்கு வராத, வந்தா ஏன் கூடவான்னு சொல்லி மிரட்டி பார்த்தாங்க. அப்ப பேசும்பொழுது இந்த குளத்துல தவளை குஞ்சு இல்ல முதல்லதான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி மிரட்டி பார்த்தாங்க. அப்படிங்கிறது சீமான் சொன்ன டயலாக குறித்து அப்படியே பேசினாப்ல. நேரடியா நாம் தமிழர் கட்சி என்றோ சீமான் என்றோ பெயரை கூட உச்சரிக்க தகுதி இல்லாதவர் சீமான், பெயரை கூட உச்சரிக்க தகுதி இல்லாத ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற நிலைப்பாடுதான் விஜய் அவர்கள் எடுக்கிறார். நான் மோதிரத்துக்கு, நான் சொல்றதுக்கான ஆளேன்னு கிடையாது, உன் பேரை கூட உச்சரிக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாதுடா, நீ ஒரு புறம்போக்கு நான் என்கிற மனநிலையில இருந்து விஜய் சொன்னதாக நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது, களத்துல நிக்கணும் அப்படின்னாக்கா நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். இவரு எங்க களத்துல நின்றுக்காருங்கிற கேள்வி அவர்கிட்ட நம்ம எழுப்புறோம். விவசாயம் கொடுத்து பேசினாப்ல, அங்க உள்ள ஆறை வெட்டினது இவரு, குளத்தை வெட்டினது இவரு, காளிங்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் நம்ம கண்டிப்பாக அவர் கோயில் குட்டி கும்பிடணும் அப்படின்னு சொன்னாப்ல. விவசாயிகளுடைய மனதை தொடுகிற மாதிரியான ஒரு சென்டிமெண்டான ஒரு பேச்சு பேசினாப்ல. 2 நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல ஒரு மசோதா ஒண்ணு நிறைவேறி இருக்கு. அந்த மசோதா வந்து 100 நாள் வேலை திட்டத்துக்கான எதிராக போடப்பட்ட ஒரு மசோதா, பிஜேபிக்காரங்க போட்டு நிறைவேற்றிட்டாங்க. ஆல்ரெடி இந்த 100 நாள் வேலை திட்டத்தினுடைய நாட்கள் குறைக்கப்படுது. அதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக அந்த தொகையை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த தொகையை தராது அப்படின்னு சொல்லிட்டு முழு சுமையையும் ஸ்டேட் கவர்மெண்ட் தலையில தள்ளி விட்டுருச்சு. ஆனா பேர் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க வைப்பாங்க, அவங்களோட திட்டமாக இருக்கும். ஆனா அந்த முழு செலவையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் தலையில தூக்கி போட்டாங்க. இப்ப இதனால ஏற்கனவே நிதிச்சுமை இருக்கும் பொழுது இந்த சுமையை எப்படி தாங்குறது, பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறீங்களா? ஏன்டா இங்க இருந்து வரிய பூரா நீ வாங்குற, வாங்கிக்கிட்டு
நீ செலவை நீ பாத்துக்கினாக்கா எங்களுக்கு எங்க இருந்து வருமானம் வரும்? இதுதான் வரிதான் வருமானம். அந்த வரியை பூரா நீ வாங்கிக்கிற ஜிஎஸ்டிங்கிற பேர்ல. வாங்கிட்டு நான் எடுத்துட்டு உனக்கு கொடுப்பேன்னு சொல்றேன், எடுத்து நீ கொடுக்கவே மாட்டேங்கிற. அந்த சண்டை தான் வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்ப காசு இல்லாம இதை நீ பாத்துக்க அப்படின்னாக்கா மக்கள் மத்தியில் என்னவாகும்னாக்கா, பாருங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கு நவத்தி விட்டாங்க இத. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் பாருங்க இந்த காசு தர மாட்டேங்காங்க, காசு கம்மியா தராங்க அப்படிங்கிற ஒரு பழிச்சுமையை வந்து திமுக கவர்மெண்ட் மேல தள்ளி விடுற ஒரு வேலையை பிஜேபி பார்த்திருக்கு. அப்ப இத பிஜேபி குரூரமான விவசாய கூலிகளுடைய வயிற்றுல அடிக்கிற ஒரு வேலையை பார்த்திருக்கு பிஜேபி. ஒரு மசோதாவை போட்டு தாக்கல் பண்ணிருக்காங்க. விவசாயத்தை பத்தி பேசின விஜய் விவசாய கூலிகளுக்கு எதிராக போடப்பட்ட இந்த மசோதா குறித்து எந்த ஒரு விஷயமும் பேசல. இதை பிஜேபி கொண்டு வந்திருக்கு. இதை கொண்டு வந்தாக்க விவசாய கூலிகளுடைய வாழ்க்கை நலன் பாதிக்கப்படும், அவங்களுடைய பொருளாதாரம் சீரழியும். பாருங்க இந்த பிஜேபி விவசாயத்திற்கு எதிராக, விவசாய கூலிகளுக்கு எதிராக எவ்வளவு குரூரமான வேலையை செஞ்சிருக்காங்க பாருங்க. இது ஒரு விவசாய கொலைக்கு சமம், விவசாயிகளை கொலை செய்வதற்கு சமம் இது அப்படின்னு பேசிருக்கணும்ல. இப்ப இதை விட தமிழ்நாட்டிலேயே இது அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நம்ம சொல்றோம் இந்த மசோதா அப்படின்னா, பீகாரை யோசிச்சு பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல உள்ள விவசாய கூலிகளை யோசிச்சு பாருங்க, குஜராத்ல உள்ள விவசாய கூலிகளை யோசிச்சு பாருங்க, மகாராஷ்டிராவில, மத்திய பிரதேசத்துல, ஹரியானாவில இங்கெல்லாம் உள்ள விவசாய கூலிகளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு பெரிய மோசமான இடத்துக்கு தள்ளுங்க. அப்ப இதை குறித்து பேசி பிஜேபி எவ்வளவு மோசமாக விவசாயத்திற்கு எதிராக ஒரு மசோதா கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு உனக்கு தெம்பு, திராணி, துணிவு, முதுகெலும்பு எதுவுமே இல்லை. நீ ஒரு கோழை, நீ ஒரு தொடநடுங்கி. நீ எல்லாம் வந்து அரசியலுக்கு எதுக்கு வர்ற? உனக்கு தைரியம் இல்லைனாக்க எதுக்கு வர்ற? எனக்கு பிஜேபி தான் ஒண்ணு அனுப்பியிருக்கு, அதனால பிஜேபியோட மசோதாவா நீ பேச மாட்டேன். அப்ப களத்துல நிக்கிறேன் அப்படின்னாக்க பெரியாருடைய பேரனா வாரிசு, ஈரோடு, இது வந்து கடப்பாறை, பெரியார் கடப்பாறை அப்படின்லாம் பேசுற நீயே கவின்கிறவன் ஆணவ படுகொலை செய்யும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை கூட விடுறதுக்கு உனக்கு துணிவு இல்லையே. அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை. திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு, அந்த இஷ்யூவை குறித்து பேசுறதுக்கு உனக்கு ஏன் தெம்பு திராணி இல்ல? பேசணுமா இல்லையா? திருப்பரங்குன்றது ஏன்னாக்கா அதுக்கு நாஞ்சில் சம்பத், அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் நாஞ்சில் சம்பத்தை சொல்றாப்ல, அதை வந்து விஜய் பேசுறதுக்கு தேவையில்லை. ஏன்னாக்கா இருதரப்பு ஒரு விஷயத்துல இருக்கும் பொழுது, இஷ்யூல இருக்கும் பொழுது அதை குறித்து பேசினாக்கா ஒரு தரப்பு அதை வந்து பாதிப்பா எடுத்துப்பாங்க, அதனால பேச தேவையில்லை அப்படின்னாக்கா அந்த இருதரப்புல யாரு இவர் சொல்ற நியாயமான ஸ்டேட்மெண்ட்ல பாதிக்கப்பட போறாங்கன்னாக்கா RSS தரப்பு தான் பாதிக்கப்பட போகுது. அது ஹிந்து முஸ்லிமுக்கான பிரச்சனை கிடையாது. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் பிட்வீன் த ஹிந்து அண்ட் முஸ்லிம். அந்த பிரச்சனை என்பது RSS இருக்கும் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கும் இடையேயான ஒரு பிரச்சனை அது. அப்ப அதுல பாதிக்கப்பட போறது நீங்க தமிழ்நாட்டு மக்கள் பக்கமோ அல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனைகள் பக்கமோ பேசும்பொழுது RSS காரன், பிஜேபி காரன் அதுல பாதிக்கப்பட போறான். அப்ப ஒரு தரப்பு பாதிக்கப்படுதுனாக்கா இல்ல கருத்து சொல்லக்கூடாதுன்னு நாஞ்சில் சம்பத்து தாவேகா சார்பாக சொல்றாருனாக்கா அப்ப RSS மனசு புண்படக்கூடாது அப்படிங்கிறது தெளிவா இருக்காங்க. ஏன் RSS மனசு புண்படக்கூடாது நீ ஏப்பா நினைக்கிற? நீ தான் RSS இல்ல, பிஜேபி இல்ல, நீ பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்றல. பிஜேபிக்காரர் தான் அந்த கலவரத்தை பண்றதுக்கு முயற்சி பண்றதுக்கு முன்னாடி நினைக்கிறான். RSS காரன் தான் முன்னாடி நிக்கிறான். அவன் தான் வழக்கே போட்டது, பெரிய இஷ்யூவா நிக்குது இன்னைக்கு. அப்ப வாயை திறக்கணும்ல. RSS பிஜேபி கொள்கை எதிரினாக்கா இதுல நீ அடிச்சு வரட்டணும்ல கொள்கை எதிரிய. மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும்ல, அவன் தொண்டர்கள் கிட்ட, அவன் ரசிகர்கள் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும்ல. RSS பிஜேபி பாருங்க ஒரு மத கலவரத்தை தூண்ட பாக்குது இதை வச்சுக்கிட்டு, ஆனா அங்க உள்ளது வந்து அளவைக்கல் தான் அப்படிங்கறத நீ பேசிருக்கணும்ல. கவின் ஆணவ படுகொலைக்கு ஒரு அறிக்கை விடணும்ல, இந்த சாதி படுகொலைகள் கூடாது அப்படிங்கறத பேசிருக்கணும்னா நம்மளோட கொள்கை தலைவர் பெரியாரு சாதி ஒழிப்பு போராளி, தீண்டாமை ஒழிப்பு போராளி, இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கறத பேசிருக்கணும்ல. அப்ப ஒரு ஆணவ படுகொலைக்கு எதிராக நீ வாயை திறக்க மாட்ட, திருப்பரங்குன்ற இஷ்யூல வாயை திறக்க மாட்ட. இதுல எல்லாம் வாயை திறந்தீங்கன்னாக்கா சாதி ஆணவத்தை யாரு தலையில தூக்கி வச்சுக்கிறாங்களோ அவங்களுடைய மனசு புண்படும் அப்படிங்கிறதுக்காக நீ வாயை திறக்க மாட்ட. திருப்பரங்குன்றத்துல வாயை திறந்தீங்கன்னாக்கா RSS பிஜேபியோட மனசு புண்படும், அதனால நான் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னாக்கா அப்ப நீ எப்படி பெரியாருடைய கொள்கை பேரனாவை, எப்படி அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்லுவேன், எப்படி அண்ணாவை கொள்கை தலைவர்னு சொல்லுவேன்? வேணா எம்ஜிஆர் வேணாலும் கொள்கை தலைவர்னு சொல்லிக்கலாம், எம்ஜிஆர் மட்டும் கொள்கை தலைவர்னு சொல்லிக்கலாம். ஏன்னாக்கா எம்ஜிஆருடைய பீரியட்ல தான் மீனாட்சிபுரத்துல ஒட்டுமொத்த ஒரு ஊருமே தேவேந்திர குல வேளாண் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படியே முஸ்லிம் மதத்துக்கு மாறினாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விசிகாவுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் இதை குறித்து தான் PhD பண்ணாரு, இதை குறித்து புத்தகம் வெளியிட்டு இருக்காரு. அந்த புத்தகத்துல படிக்கும் பொழுது எனக்கு பல தகவல்கள் கிடைச்சது. அது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. அது நடக்கும் பொழுது சட்டமன்றத்துல அது கேள்வி, அது வந்து இஷ்யூவா மாறுது, விவாத பொருளா மாறுது. இந்தியாவினுடைய ஒன்றியத்துல உள்ள பல அமைச்சர்கள் மீனாட்சிபுரத்துக்கு வர்றாங்க. RSS மூத்த தலைவர்கள் டெல்லியில இருந்து டிக்கெட் போட்டு மீனாட்சிபுரங்கிற கிராமத்துக்கு போய் அவங்க பேசுறாங்கனாக்கா அவ்வளவு பெரிய இந்திய அளவுல பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது மீனாட்சிபுரம். அப்ப சட்டமன்றத்துல திமுக காரவங்க கேட்ட கேள்வி பாருங்க, இந்த ஆட்சியில ஜாதி வன்கொடுமைகள் நடக்குது, ஒரு ஊரே ஒரு கிராமமே பட்டியல் சமூகத்தை சார்ந்த தேவேந்திர குல வேளாண் சமூகத்தை சார்ந்தவங்க அப்படியே முஸ்லிம் மதத்துக்கு மாறி இருக்காங்க அப்படின்னாக்கா சாதி வன்கொடுமையை தடுக்கிற தெம்பு திராணி இந்த அரசாங்கத்திற்கு இல்லை.
அப்ப நீங்க ஒரு சாதியவாதிகளுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறீர்கள், அவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்கிறீர்கள் அப்படின்ற கேள்வி எழுப்பும் பொழுது எம்ஜிஆர் எந்திரிச்சு என்ன தெரியுமா சொன்னாரு? எந்திரிச்சு இல்ல, அங்க மதம் மாறியவர்கள் காசுக்காக மதம் மாறினார்களே தவிர அவர்கள் ஒருபோதும் தீண்டாமைக்காக மதம் மாறவில்லை. அவர்கள் வெளிநாட்டிலிருந்து அந்த மதத்தை சார்ந்தவர்கள் காசை தமிழ்நாட்டிற்குள் இறக்கி அந்த காசை கொடுத்து காசின் மீது அவர்களுக்கு ஆசையை காட்டி அந்த ஆசையினால் மோசம் போன இந்து மதத்திலிருந்து அவர்கள் இஸ்லாத்துக்கு காசை வாங்கி கொண்டு மதம் மாறுகிறார்களே தவிர தீண்டாமையினால் மதம் மாறவில்லை என்கிற அர்ஜுன் சம்பத்தை பேசுகிற அதே டயலாக நீ சட்டமன்றத்தில் பேசியவர் அன்றைய அர்ஜுன் சம்பத்தாக இருந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள். அதனால நீங்க ஆணவ படுகொலைக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு எதிராக நீங்க பேச மாட்டீங்க அப்படின்னாக்கா வேணும்னா எம்ஜிஆரை மட்டும் நீங்க கொள்கை தலைவர்னு சொல்லிக்கலாம். அண்ணாவையோ பெரியாரையோ சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. தொடர்ந்து நானூறு ரவுடி தான் அப்படின்னு களத்துல நிக்கிறாரு. ஆனா ஒரு பக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சட்டப்படுற மாதிரியே தெரியல. நேத்து துணை முதலமைச்சர்கிட்ட போய் கட்சி நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களா அப்படின்னு விஜய் கேட்டிருக்கிறாரு அப்படின்னா முதல்ல என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல அவர்கிட்ட போய் பேசிட்டு கேள்வி கேட்டுட்டு என்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி அவரும் அதை கடந்து போயிடுறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இபிஎஸும் ரியாக்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் கூட்டணிக்கு வருவாருங்கிற எதிர்பார்ப்புல ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இவருக்கெல்லாம் எங்க ரியாக்ட் பண்ணணும், களம் அப்படிங்கிறது திமுக வர்சஸ் அதிமுக தான், அதனால திமுக ஏதாவது சொன்னாதான் இபிஎஸ் ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே இபிஎஸ் உடைய மனநிலை என்ன, எதனால அமைதி காக்குற? இபிஎஸ் தான் எப்படியும் இந்த எலெக்ஷன்ல தோக்க போறோம், தோக்கிறதுக்கான எலெக்ஷன் தான் அப்படிங்கிறது அவருக்கு 100% அவருக்கு தெரியும். அப்ப இதுல எப்படியாவது விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஈகரா அவர் பல பேரை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாரு. அப்ப பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது என்னன்னாக்கா இதுல யாரு சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறது இங்க கேள்வி பொருளா வருது. விஜய் வரும்பொழுது விஜய் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறது பேசு பொருளா வருது. அப்ப இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த இஷ்யூ தான், அந்த விவாத பொருள் தான் உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு. இவரு சிஎம் கேண்டிடேட்டா அல்லது அவரு சிஎம் கேண்டிடேட்டா, இவரு விஜய் நீங்க சிஎம் கேண்டிடேட்டாக ஏத்துக்கிட்டீங்கன்னாக்கா கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை அந்த பார்கென் தான் போயிட்டு இருக்கு. தவிர பிஜேபி எதிர்ப்பதில் கூட்டணி அல்லது மக்களுடைய உரிமைகளை மீட்பதில் கூட்டணி, இந்த கூட்டணியை போட்டு நம்ம பிஜேபி அடிச்சு துரத்திட்டு அந்த உரிமைகளை மீட்கணும் அப்படிங்கிறத பேச்சுவார்த்தையிலே அல்ல. யார் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறதா ஒரு வியாபார பொருளா தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இதுல என்னன்னாக்கா சிஎம் கேண்டிடேட்டா விஜய் அறிவிக்கப்பட்டாருனாக்கா விஜய்க்கான பிரச்சாரத்தை எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்யணுங்கிற அந்த காட்சியை நீங்க யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இந்த பார்கெயின் சக்சஸ் ஆகாம விண்டீல் ஆகாம இன்னமும் பேசு பொருள் எழுத்துக்கிட்டே இருக்கு. இதுல இவங்க பேசு பொருளுங்கிறது வேற, ஆனா பிஜேபி என்னவாக முடிவெடுத்திருக்கிறாங்கிறத பொறுத்துதான் இந்த கூட்டணி அமையுமா அமையாதா அப்படிங்கிறத நம்ம பேச முடியும். இதுல பிளான் ஏ பிளான் பின்னு பிஜேபிக்கு உண்டு. அதாவது எலெக்ஷன் கிட்ட வரும் பொழுது அதிமுகவை கொண்டு தாவேகாவுல ஏதோ ஒரு டீலிங்ல அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல மக்களுடைய மனநிலை அப்படி கூட்டணி வைக்கும் பொழுது விஜயின் மீது இருக்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு கொஞ்சம் தேத்தி அந்த ரசிகர்கள் அப்படியே உள்ள வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரசிகர்களும் வெளிலே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய்க்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னாக்கா தனித்தனியாக நிக்க வச்சிருவாங்க. அது பிளான் பி. சோ அந்த பிளான் ஏவா பிளான் பியா அப்படிங்கறத அமித்ஷா தான் முடிவு பண்ணணுமே தவிர அதிமுக முடிவு பண்ண முடியாது. இவ்வளவு நேரம் பேசுற விஜய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கூட இது வரைக்கும் தரவே இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவரு தைரியமான ஆளு. ஏன் பயப்படுறீங்க, என்னை பார்த்து ஏன் பயப்படுறீங்கன்னு பேசுறாப்புல. எங்களதான் உங்களுக்கு பிடிக்கல, அப்புறம் அதுக்கு எங்களை பார்த்து கதறீங்க அப்படிங்கிறாப்புல. அப்ப ஒரே ஒரு பிரஸ் மீட் கொடுங்க, எங்களுக்கு டிபேட் விவாதம் கூட வேண்டாம், 1 to 1 வாங்க, எங்க கூட வாங்க, இந்த இந்திரகுமார் அனுப்புறோம் அல்லது செந்தில்வேலன் அனுப்புறோம் அப்படி கூட நாங்க சொல்லல. நாங்க சேகுவாரா அனுப்புவோம், சேகுவாரா கூட நீ உட்காந்து ஒரு டிபேட் பண்ணுங்கிறேன். நான் சேகுவாரா கூட உட்காந்து ஒரு டிபேட் பண்ணு. ஏன்னாக்கா இந்த யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய விவாதங்கள் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி விவாதங்களாக இந்த லயோலா மணி அந்த கட்சியில உள்ள மற்ற நபர்கள், இந்த லூஸ் மோகன் இவங்க எல்லாம் கூப்பிடும் பொழுது ஆப்போசிட்ல யார் வர்றாங்கிறத கேட்கறாங்க. சேகுவாரா வர்றாப்புல, டிஎன் ட்ரால் சேனல்ல சேகுவாரா வர்றாப்புல, சேகுவாரா வந்தாக்க நாங்க வரமாட்டோம் அப்படிங்கறத அவங்க அந்த சேனல் ஓனர்கிட்ட உரிமையாளர்கிட்ட சொல்றாங்க. சேகுவாரா வந்தாக்க நாங்க வரமாட்டோம், நீங்க வேற யாராவது கூப்பிடுங்க அப்படிங்கறத சொல்லியே அந்த விவாதங்கள்ல அவங்க தடுக்கிறாங்க, அவங்க வரத்துக்கு மறுக்கிறாங்க. தாவேகானுடைய அறிவுஜீவியாக இருக்கக்கூடிய லயோலா மணி ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்தக்கூடிய சேகுவாராவை பார்த்து பயப்படுறாங்க. இதுதான் அவங்களுடைய கட்சியுடைய நிலைமை இன்னைக்கு. அவங்க போட்டி போடுறது பயப்படுறது யூடியூப் சேனல்ஸ் பார்த்தானே தவிர எனக்கு கட்சிக்கும் இங்க சண்டையே கிடையாது. அவர் அதான் சொல்றாப்புல, நீங்க ஒரே ஒரு கேள்விக்காவது ஒரு பதில் சொல்லணும் இல்லையா விஜய். அப்ப பிரஸ் மீட்டிங்கே சந்திக்க மாட்டேங்கிறாப்புல, கேள்வி நமக்குள்ள இருக்கு. சோ பிரஸ் மீட் அவர் சந்திக்கணும் ப்ராப்பரா, அதுக்கப்புறம் நீங்க மக்கள் சந்திக்கணும். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்களா? உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி தோழர்.